ஹலோ ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட் ஸ்க்ராப்ல தூக்கி போட்டிருந்தாங்க, ஃபால்ட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லி. ஸோ இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா எவரிடி. ஸோ நல்ல பிராண்டு. ஸோ இது அவ்வளோ சீக்கிரமாக பேட்டரியும் போயிருக்காது, சர்க்கியூட்டும் போயிருக்காதுன்னு சொல்லி நம்பிக்கை. நான் லோக்கல்னால் சீக்கிரம் போயிடும், பட் இது பிராண்டட் சொல்லி சரி ஓகே செக் பண்ணலான்னு சொல்லி கீழே இருந்து பொறிக்க எடுத்துட்டு வந்தேன். எடுக்கும்போது எங்கள் அம்மா திட்டினாங்க, ஏன்டா அவங்களே தூக்கி போட்ட பொருளை ஏன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி. பட் நம்ம படித்தது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஒர்க் பண்ணுறது ஒரு ஐடி கம்பெனியில். பட் இருந்தாலும் ஒரு பேஷனேட்டுக்காக செக் தான் பண்ணி பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக எனக்கு பிடிச்ச வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் எதுவுமே தூக்கி போட மாட்டேன். ஸோ செக் பண்ணிவிட்டு ஒர்க்காக தான் இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ஆப்ஷன்லாம் தூக்கி போடுவேன். ஸோ இது எவ்ரிடே வேறு. ஸோ பிராண்ட் எமர்ஜென்சி லைட்டு செக் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஸோ வோல்ட் டிசியில் வச்சுருக்கேன், 20 வோல்ட் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேட்டரி செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியில் ஓகே 0.2 வோல்ட் தான் வருது. ஸோ பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, நான் லீட் சரியாக தப்பாக பிடிச்சிட்டேன். ஸோ 4.27 வோல்ட். ஸோ பேட்டரி எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு இதுதான் எல்இடிக்கு போகிற அவுட்புட். ஸோ அவுட்புட்லேயும் அதே 4 வோல்ட் ப்ளஸ் வந்துச்சுன்னா தென் நம்ம சர்க்யூட் பார்க்க தேவையில்ல. ஸோ இது அவுட்புட் வரலன்னா தென் சர்க்யூட் தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபைனாக இருக்குது, பேட்டரி பக்காவாக இருக்குது. ஸோ நினச்ச மாதிரி தான் எவரிடி. ஸோ பேட்டரி நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் பார்த்தா எவ்வளோ வோல்ட் வருது? அவுட்புட்டும் 4.2 வோல்ட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்ரி இஷ்யூ இல்லை, அண்ட் தென் அவுட்புட்டும் ப்ராப்பராக வருது. ஸோ நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி உடஞ்சிருந்துச்சு. ஸோ உடஞ்சிருக்குன்னா இது இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துட்டு உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா லைக் லீட் வந்து கட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் வீடியோக்காக திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணி காமிச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எல்இடி வச்சாச்சு. ஸோ இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்து இதுதான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பக்காவாக இருக்குது. இது சால்ட்ரிங் மட்டும் பண்ணால் போதும், நமக்கு லைட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போது சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நான் சால்ட்ரிங் கிட்ட கொண்டு வரேன். ஓகே, நம்மளோட பேட் டைம் என்னன்னு தெரியல. ஸோ நல்லா ஒர்க்கான சால்ட்ரிங் மிஷின்ஸ் சடனாக சால்ட்ரிங் பண்ணலான்னு போகும்போது டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. எங்கள் லைட்டாக கருப்பாயிடுச்சு. ஸோ இது எங்கேயோ சால்ட்ரிங் மிஷின் உள்ள ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்ரிங் மிஷின் சரி பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு டெம்பரரியாக என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட் எல்இடியோட போர்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் சும்மா லைட்டாக ஒரு இன்ச்சு காடி மாதிரி லைக் சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி டேப் அடிச்சிருக்கேன். பிகாஸ் அந்த கட்டிங் எதுக்குன்னா இங்கேருந்து நம்ம ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதாக. ஸோ இந்த லீட் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகாது. அதனால் 2 பக்கம் சின்னதாக ஒரே ஒரு ஸ்மால் ஒரு 0.1 mm வந்து லைட்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸோ டேப் அடிச்சிருக்கேன். டேப் அடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. இப்போது ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஜாயிண்ட் தான் ப்ராப்ளம். ஸோ என்ன தான் நம்ம டேப் போட்டு அடித்தாலும் சால்ட்ரிங் மிஷின் மாதிரி வராது. ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிக்கும். ஓகே, நம்ம டேப் அடித்து இதை திருப்பியும் செட் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. லாஸ்ட் ஸ்க்ரூ வேலை மட்டும்தான். அவ்வளோதான், பர்ஃபெக்ட். பண்ணியாச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அலெக்ஸா லைட் ஆஃப். ஓகே, எடுத்துடுச்சு. பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. அலெக்ஸா லைட் ஒயிட். சார்ஜும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சார்ஜும் ஆகுது. ஸோ குட்.